ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷி கிரியேட்டிவ் கிச்சன். இந்த மழை காலத்தில் நம்ம துணி காய போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி சமயத்தில் கொடி இல்லாமல் கிளிப் இல்லாமல் எப்படி துணி காய போடுறதுன்னு பார்க்குறீங்களா? அது எப்படின்றத இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃபஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம். கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்குன்னு நம்ம தனியாக ஒரு டவல் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி வச்சுக்கிற டவல்களை வாரத்தில் ஒரு நாள் அது கண்டிப்பாக வாஷ் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி துவைக்கிறதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கக்கூடியது வெந்நீர் தான். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் அந்த தண்ணி. அதில் நம்ம சேர்க்க போகிறது பேக்கிங் சோடா 1 டீஸ்பூனும், கூடவே வாஷிங் லிக்விட், எந்த மாதிரி துணி துவைக்கக்கூடிய வாஷிங் லிக்விடாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நீங்கள் லெமன் புழிஞ்சியும் விட்டுக்கலாம். என்கிட்ட லெமன் இல்லைன்றதுனால புழியலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்மளுடைய கிச்சன் டவலையை இதில் நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விட்டுடுங்க. ஊற விட்டுட்ட பிறகு அதை நம்ம கைகளாலேயே நல்லா கசக்கிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த துணியை காய போட்டு பாருங்கள். அதில் ஒரு துளி எண்ணெய் பிசுக்கோ எல்லை எந்த வித தூசு எதுவுமே இல்லாமல் இருக்கும். இந்த மழை காலத்தில் நம்ம எந்த ஒரு டஸ்ட்டு அதில் இருக்க கிருமிகளோடலாம் அதை யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தடுத்து இப்போ பாருங்கள், டவல் நல்லா காஞ்சி எவ்வளோ பளிச்சின்னு இருக்குதுன்ட்டு எந்த ஒரு எண்ணெய் பிசுக்கும் இல்லாமல் நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் பாட்டில்கள் எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வழிஞ்சி அது அப்படியே பிசு பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அந்த எண்ணெய் பாட்டிலை நம்ம கையில் தூக்கும்போது கை தவறி கீழே விழுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியெல்லாம் ஆகாமல் இருக்கிறதுக்கு கிழிஞ்சிடுச்சு தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிற ஒரு டாப்ஸோட கை தான் இது. அந்த கையை கட் பண்ணி எடுத்து இந்த மாதிரி நம்ம போட்டுக்கும்போது நம்மளுக்கு அந்த பாட்டிலை பிடிக்கிறதுக்கு ஒரு க்ரிப்பாகவும் இருக்கும். அதே சமயம் அந்த எண்ணெய் பாட்டிலேருந்து வழிஞ்சி வர எண்ணெய் அந்த துணியிலே பட்டுடும். அதனால் நம்மளுக்கு அந்த எண்ணெய் பாட்டிலை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றுறதுக்காக ஒரு சின்ன ஜார் மாதிரியோ இல்லைனா ஒரு சின்ன பாட்டில் மாதிரியோ வச்சுருப்போம். அந்த மாதிரி இருக்கிற பாட்டிலில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கீழே வைக்கும்போது எண்ணெய் பிசுக்காயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்க குட்டி குட்டி டப்பாங்களோட மூடிகளை அதுக்கு அடியில் வச்சுக்கிட்டோம்னா எண்ணெய் பிசுக்கு மேலே ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த எண்ணெய் ஜாடி திறந்து இருக்கிறதுனால உப்பு ஜாடி ஒன்று உடஞ்சி போச்சு. அதனோட மூடி இதுக்கு சரியாக இருந்தது. அதை இதுக்கு மூடியாக யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த டிப்ஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். நம்மளுடைய கிச்சன் வேலைகளை முக்கிய இடம் பிடிக்கிறது இந்த புளி. இந்த புளியை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கரைச்சி வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக இருக்கும். அதுலேயும் வேலைக்கு போகிற பெண்களாகட்டும் அவங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு புளியை ஊற வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். இல்லைனா கொஞ்சோண்டு சுடு தண்ணி ஊற்றி ஊற வைங்க, ஊறி வந்துடும். அதை நல்லா கரைச்சி எடுத்து வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் முட்டைக்காக கொடுக்குற ட்ரேவாகட்டும் இல்லைனா ஏதாவது சாக்லேட்டு மோல்டிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் ஊற்றி வச்சு ஃப்ரீசரில் வச்சுடுங்க. நல்லா கட்டி ஆகிடும். அதுக்கப்புறமா நமக்கு எப்பப்போலாம் புளி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் இதுலேருந்து ஒரு 2-3 க்யூப் மட்டும் எடுத்து போட்டு வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே அது மெல்ட் ஆகிடும். நீங்கள் குழம்பு செய்ய போகும்போது எடுத்து வச்சிங்கன்னா குழம்பு கரெக்டாக புளி கரைச்சிட்டு ஊற்றும்போது இதை ஊற்றுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு. முட்டையை பாதியாக உடச்சி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அழகாக இருக்குது. இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம் வாங்க. இது மாதிரி அதிகபட்சமாக புளியை ஊற வச்சுட்டு அதை கரைச்சிட்டு மீதி இருக்கிற திப்பியை தூக்கி தான் போடுவோம். அந்த மாதிரி தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு சப்ஸ்கிரைபர் நீங்கள் எந்த மாதிரி பூஜை சாமான் வளர்க்குவீங்க, வெள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. டிப்ஸ் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. விளக்க துலக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து அதில் இருக்கிற எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துடுவேன். மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் அந்த பேப்பர் இல்லைனா டிஷ்யூவில் தொடச்சி எடுத்துடுவேன் ஃபுல்லாக. அதுக்கப்புறமா புளிச்சக்கையை இல்லைனா இதுக்காகவே கொஞ்சம் புளியையும் ஊற வச்சுப்பேன். இல்லைனா லெமன் இருந்தால் லெமன் எடுத்துப்பேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் ஊறட்டும்னு சொல்லிவிட்டு இந்த பூஜை சாமான்களையும் அதிலேயே போட்டு வச்சுடுவேன். அது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊறிட்டுருக்கும். அதுக்கப்புறமா அந்த புளி கரைச்சிலேயே லைட்டாக தேய்ச்சி கொடுத்துப்பேன். அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிப்பேன். உங்களுக்கு பூஜை சாமான் எத்தனை இருக்கோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயும் கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டு அதுலேயே கொஞ்சம் நல்லா தேய்ச்சி எடுத்துப்பேன். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சபீனா போட்டு கழுவி எடுத்துடுவேன். பூஜை சாமான் கழுவி எடுக்கும்போது
ஒரு டிப்பு இப்போ சொல்லியிருக்கேன். அது இப்போ எப்படி பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இதுவிலே நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா கொஞ்சமாக பேஸ்ட்டு இல்லைன்னா சபீனா வச்சுக்கோங்க. நான் வந்து சபீனா எடுக்கலை இன்றைக்கி, பேஸ்ட்டு வச்சு தான் நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன். இந்த தேங்காய் நாரில் செஞ்ச இந்த ஸ்க்ரப்பர் தான் இது. அதை வச்சு நல்லா தேய்க்கிறேன் பாருங்கள். ரொம்ப நல்லாவே விட்டு போச்சு, ரொம்ப நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு. ஒயிட் கலரில் இருக்கிற எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். ஜெல் ஃபார்மில் இருக்க பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த பேஸ்ட்டில் தேய்ச்சி எடுக்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்காக ஒரே ஒரு விளக்க மட்டும் தேய்ச்சி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் நல்லா தேய்ச்சி எடுத்துடுங்க. ரொம்ப ப்ரெஸ்ஸிங்லாம் கொடுக்க வேண்டியதே இல்லை, லைட் ப்ரெஸ்ஸிங் கொடுத்து தேய்ச்சாலே போதும். நான் எப்பயுமே வந்து கையால் தான் தேய்ப்பேன், இந்த மாதிரி தேய்க்க மாட்டேன். எல்லா பூஜை சாமானையும் கையால் தான் தேய்ப்பேன். இப்போ இந்த தேங்காய் நாரால் தேய்க்கணுன்றதுக்காக தேய்ச்சி காமிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன். அதுக்குன்னு தனியாக ப்ரெஷ்ஷு இல்லைன்னா ஸ்க்ரப்பர் வச்சுக்கோங்க. பூஜை சாமான் பளபளன்னு இருக்கிறதுக்கு நான் செய்யக்கூடிய டிப் என்னென்னா இதுதான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆர்டினரி வாட்டரை விட்டுட்டு நம்ம ஆக்வா வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆக்வா வாட்டரில் பூஜை சாமான் தேய்ச்சி முடித்த பிறகு லாஸ்ட்டாக ஒரு வாட்டி அதில் கழுவி எடுங்க. பூஜை சாமான் வந்து ஒரு வாரத்துக்கு நல்லா பளிச்சினே இருக்கும். இந்த மழை காலத்தில் சில்லுன்னு கை வச்சு கழுவணும் அப்படின்ட்டு சங்கடப்படுறவங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு 2 டைம் வந்து இதுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள் என்னுடைய பூஜை சாமான் வந்து பளபளன்னு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நம்ம குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்ட்ரு வாட்டர் தான். அந்த ஃபில்ட்ரு வாட்டரில் கொஞ்சம் நேரம் வச்சு இல்லைனா கழுவி எடுத்துகிட்டு பாருங்கள். பூஜை சாமான் வந்து 2 வாரத்துக்கு நல்லா பளபளன்னு பளிச்சின்னு இருக்கும். இந்த டிப்ஸும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். பிள்ளைங்க பெட்டு மேலே உட்காந்துட்டு ஏதாவது சாப்பிடுவாங்க. அது மாதிரி சாப்பிடும்போது அந்த பெட்டில் பொட்டலம் பிஸ்கெட்டு இதெல்லாம் வந்து சிந்திட்டாங்கன்னா அதை வந்து நம்ம கைகளால் தட்டி விட்டோம்னா வேறு எங்கன்னா கீழே விழுந்து எறும்பு தான் மிக்கும். அதே சமயம் பெட்டு மேலேருந்தும் அது பார்க்காம எடுக்காமல் விட்டுட்டோம்னா எறும்பு வந்து நம்மளை படுக்க விடாமல் கடித்து தொல்லை பண்ணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டேப்பை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு குச்சி இல்லைனா சீப்பில் நீங்கள் அதை நல்லா சுற்றிக்கோங்க. நிறைய சுற்ற வேண்டாம், சும்மா ஒரு 2 இது டபுள் சைட் டேப் போட்டு ஓட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி கைகளாலேயும் அதை சுருட்டிட்டு அந்த இடத்துல தொட்டு தொட்டு எடுக்கலாம். இல்லைனா தேய்ச்சி கொடுத்தோம்னா அதில் ஒட்டின்னு இருக்க குட்டி குட்டி பிஸ்கெட் துகள்கள் இல்லை வேறு ஏதாவது பொட்டலம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது இந்த செல்லோ டேப்பில் ஒட்டிட்டு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம். இந்த மழை காலத்தில் ஈஸியாக துணி காய போடுறதுக்கு கொடி வேண்டாம், கிளிப்பும் வேண்டாம். இந்த மாதிரி நம்மளுடைய ஷாலு இல்லைனா சேரீ இருந்தால் போதும். அதை ஜன்னல் கம்பிக்கும் இன்னொரு ஜன்னல் கம்பிக்கும் இல்லைனா இந்த மாதிரி ஊஞ்சலோட அந்த சங்கிலிலையும் போட்டு கட்டிட்டு அது மேலே லேசாக இருக்க துணிகளை ஒன்று மேலே ஒன்று போட்டு விட்டுடலாம். அதே மாதிரி ஹேங்கர்லேயும் சின்ன சின்ன சாக்ஸு, சின்ன கர்ச்சிஃபு, டவலு இதெல்லாம் வந்து அந்த ஹேங்கரில் போட்டு விட்டுடலாம். கண்டிப்பாக ஃபேன் காற்றுலேயே இந்த துணி எல்லாமே காஞ்சி போயிடும். மழை காலத்துக்கு இந்த மாதிரி நம்ம செய்யும்போது எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் துணிகளை காய வச்சிடலாம். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க.